வாரியார் பல கதைகள் சொல்லியிருக்காரு. அந்த வகையில விபூதியின் பெருமை பற்றி கிருபானந்த வாரியார் தன்னுடைய நூல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நாம எல்லாருக்கும் தெரியும், குபேரன் செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர். திருப்பதி வெங்கடாஜபதிக்கே அவர் கடன் கொடுத்தவர். அப்படிப்பட்ட குபேரனுக்கு தலக்கணம் வந்துச்சு, நம்மளை மீறி யாரும் இங்க செல்வந்தர் கிடையாதுன்னு. அப்படி பார்க்கும் போல பார்வதி தேவி அந்த குபேரனுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைச்சார். அந்த பார்வதி தேவி குபேரனுக்கு பாடம் புகட்டுவதற்கு குபேரன்ட்ட போய், நீதான் மிகப்பெரிய செல்வந்தர் ஆச்சே, நான் கொடுக்கிற குங்குமச்சிமில்ல உன் தங்கத்தை நிரப்பி கொடு அப்படின்னு பார்வதி தேவி கூறினார். உடனே என்ன பண்ணார் அந்த குபேரன், அந்த குங்குமச்சிமில தராசு தட்டுல வச்சார். தராசு தட்டுல தங்கத்தை வைக்கும் போல தராசு முள்ளு மேல போல, தராசு தட்டு முள்ளு மேல போல. உடனே குபேரனுக்கு ஆச்சரியம் வந்துச்சு, என்னடா இதுல தராசு தட்டு இவ்வளவு தங்கத்தை நிரப்புறோம், குங்குமச்சிமில்ல, ஆனா தராசு தட்டு மேல போக மாட்டேங்குதே, முள்ளு போக மாட்டேங்குதே, தராசு தட்டு முள்ளு மேல போக மாட்டேங்குது, தராசு தட்டு மேல போக மாட்டேங்குதுன்னு யோசிச்சார். உடனே என்ன பண்ணாரு, ஒரு யோசிச்சாரு. அப்ப அந்த குங்குமச்சிமில திறந்து பாக்குறாரு. குங்குமச்சிமில திறந்து பார்த்தா அதுல விபூதி இருந்துச்சு. ஆஹா, இந்த விபூதிக்கு ஈக்குவலா நம்ம செல்வம் எதுவுமே இல்லை. அதாவது இந்த விபூதிக்கு ஈக்குவலா நம்மளுடைய செல்வம் ஒண்ணுமே இல்லை. மிகவும் வருத்தப்பட்டார். அதாவது குபேரன் தான் மிகப்பெரிய செல்வந்தர் நினைச்சதை இந்த பூமியில ஒரு விபூதிக்கு ஈக்குவலா நம்ம இல்லையே, விபூதி எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுக்குது, விபூதி எவ்வளவு பெரிய வலிமை கொடுக்குதுன்னு நினைச்சார். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, தலையில நெற்றியில நம்ம கோயிலுக்கு போனா விபூதி வச்சுக்கணும். வெறும் தலையோட கோயிலுக்கு போக கூடாது, வீட்டுல இருக்கக்கூடாது. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.